हाय फ्रेंड्स इन्नैक्की நம்ம வீடியோல banana பஜ்ஜி நேந்திரம்பழ பஜ்ஜி எப்படி செய்யிறது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நம்ம ஈஸியா பண்ணிக்கலாம். இல்ல திடீர்னு யாராவது கெஸ்ட் வந்தாங்கனாலும் நம்ம இத ஈஸியா பண்ணிக்கலாம். இப்போ எப்படி பண்றேன்னு பாப்போம். பாருங்க நான் ஒரே ஒரு நேந்திரம்பழம் எடுத்து வச்சிருக்கேன். இது ரொம்ப பெருசு. அதனால ஒரே ஒரு பழம் எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம விரும்பின ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த ஷேப்ல நமக்கு வேணுமோ அந்த ஷேப்ல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நேந்திரம்பழத்தை முக்கி எடுக்கிறதுக்காக மசாலா என்னன்னு பார்த்தோம்னா மைதா மாவு ஒரு 10 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அரிசி மாவு ஒரு 5 டீஸ்பூன். அரிசி மாவு எதுக்காகனா இந்த நேந்திரம்பழம் கொஞ்சம் முறுமுறுன்னு இருக்கும். அதுக்காக அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கிறேன். இனிப்புக்காக சுகர் ஒரு 5 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன். இது வந்து உங்க தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. அதிகமா இனிப்பு வேணும்னா அதிகமா எடுத்துக்கோங்க. கம்மியா போதும்னா கம்மியா எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே ஃபுட் கலர் வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம். வேண்டாதவங்க விட்டுருங்க, அது வேண்டாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் பாருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் இந்த பதத்தில் இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாழைப்பழம் பாருங்க, நான் இந்த ஷேப்ல கட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ல நீங்க கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் வச்சுக்கிட்டு அப்புறம் நம்ம எண்ணெயில் எடுத்து போட்டுக்கலாம். அப்பதான் அந்த மிக்ஸ் பிடிக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, எண்ணெயில போட்டுக்கலாம். அடுப்பு நம்ம சிம்மிலேயே வச்சுக்கலாம். அப்பதான் கருகாம கரெக்டான பதத்துக்கு சிவப்பா வரும். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, பஜ்ஜி வந்து நல்லா வெந்த உடனே அதுவே மேலே வந்துச்சு பாருங்க. இந்த மாதிரி வரும்போது நல்லா செவத்து வரும்போது நம்ம இப்போ எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து பாருங்க. 5 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஸ்நாக்ஸ் வந்து சீக்கிரம் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.